வணக்கம். கிராமத்தின் குரல் சிவசுந்தர். தமிழர்களும் பண்பாடும் பாருங்க. நம்ம தமிழர்களோட பண்பாடை பாருங்க. நம்ம ஊர்ல பனையேறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பனையேற தொழிலாளி. நம்ம ஊர்ல பண்பாடு என்னன்னா, நம்ம முன்னோர்கள் நம்ம மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. முதல் நாள் பனை ஏறும்போது அந்த பனைமரம் அறுக்கும்போது இந்த மாதிரி கருக்கெல்லாம் கிழிப்பாங்க. இந்த கருக்கு கிழிச்சு நம்ம ஊர் கோயில்ல ஒரு பாரம்பரியமா ஒரு தெய்வ நம்பிக்கையோட இப்படிதான் செய்யணும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த கருக்கை கொண்டு நம்ம ஒரு பெருமாள் சாமி கோயில்ல பனை ஏறுறவங்க பாருங்க, தனித்தனியா கட்டியிருப்பாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. பனை ஏறுறவங்க முதல் ஸ்டார்டிங்ல இந்த கோயில் சாமி கும்பிட்டுட்டு இப்படி இதை கெட்டி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு போய் தான் பனை ஏறுற தொழில ஆரம்பிக்காங்க. அதாவது நாம எந்த தொழில் பண்ணாலும் அதை இறை நம்பிக்கை சார்ந்த தொழில் தான் தொழில் நல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு 17 இறக்குறாங்க. அது பத்ரகாளி அம்மன் பாலா நினைச்சு இறக்குறாங்க. அதுல இன்னைக்கு கலப்படம் பண்ணதுக்கு மனசு வராது. ஏன்னா நிறைய பேர் வியாபாரிகள் கலந்து வைப்பாங்க. இந்த பனையேற தொழிலாளிகள் கருப்பட்டியிலயோ பையிலையோ கலப்படமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட பத்திரகாளியோட பால் தாய்ப்பால் மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த 17 இறக்குறாங்க. அதனால நம்ம முன்னோர்கள் எதை செஞ்சாலும் இறை நம்பிக்கையோட செய்யறதுக்கு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பாரம்பரியத்தை இந்த வெட்டிக்குளத்து மக்கள் காப்பாத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு வெட்டிக்குளம் பனையேற மக்கள் முதல்ல 17 இறக்குனாலும் சரி, அதை சாமிக்கு படைச்சிட்டு தான் அடுத்து அதை குடிக்கிறது கொண்டு போவாங்களே தவிர முதல்ல குடிக்க மாட்டாங்க. அதனால வெட்டிக்குளத்து பனையேறிகள் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பின்பற்றிட்டு இருக்காங்க.